பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை ஸ்பெஷல் மட்டன் வறுத்த கறி எப்படி செய்கிறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து மதுரை மட்டன் வறுத்த கறி செய்கிறதுக்கு வந்து மட்டன் எடுத்திருக்கேன். நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு வந்து மட்டன் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்தளவுக்கு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய பீஸாக கூட போட்டுக்கலாம். நான் எலும்பு இல்லாமல் வந்து வெறும் தனி கறியாக வந்து இன்றைக்கி மட்டன் வறுவல் வந்து செஞ்சு காமிக்கிறேன். இப்போ 1/2 கிலோ மட்டனை வந்து ப்ரெஷர் குக்கரில் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு வந்து இதை வந்து நல்லா ஒன்று வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 5 விசில் அளவுக்கு மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி வந்து ரொம்ப விட வேணாம். ஓரளவுக்கு வந்து கறி மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சதசதன்னு இருக்கும். அதனால் கம்மியாக மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 விசில் மட்டும் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த வறுத்த கறிக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு, 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம வெறும் கடாயில் வந்து வறுத்துக்கலாம். கடாய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகம், மிளகு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்காமையே வறுக்கணும். கருக விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வறுத்த கறிக்கே வந்து இந்த மசாலா தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் கருக விடாமல் மட்டும் வறுத்துக்கோங்க. இந்தளவுக்கு பொரிஞ்சோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக வந்து அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுவலுக்கு வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கும், பட்டை வந்து 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2 எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச வரமிளகாய் வந்து 3 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நம்ம இது வந்து நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க கறியை வந்து தண்ணியோடய சேர்த்துக்கலாம். தண்ணியோடய வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வத்துற அளவுக்கு வந்து கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி வந்து நல்லாவே வத்திருச்சு. இன்னும் கூட நல்லா சுருள வந்து தண்ணி வத்துற அளவுக்கு வதக்கணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும், தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றிட்டு எண்ணெயாக வந்து நல்லா பிரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வறுத்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம். வறுத்த பொடியை வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விடணும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து விடணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வந்து சுருள வந்து வதக்கினா தான் வந்து நமக்கு சூப்பரான மதுரை வறுத்த கறி வந்து ரெடி ஆகும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அழகாக வந்து அந்த மசாலாலாம் நல்லா கோட்டாகி நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக வந்து மட்டன் வறுத்த கறி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து அனீஸ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.